இல்லை உள்ளபடியே டிஆரும் ரஜினியும் ஒரே ஃப்ரேமில் வந்திருந்தாங்கன்னா அதோடைய வைபே வேறையாக இருந்தது. சொல்லுவாங்க அந்த தியேட்டர் நாளைக்கு ரிலீஸு தியேட்டருக்கு அந்த கியூப் போகிற வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருப்பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவர் டிஆருடைய மென்டாலிட்டிக்கு ரஜினியோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும். இன்னொன்று வந்து அங்கே படம் ஓடினதுக்கு காரணம் தனுஷ் கிடையாது, நாகார்ஜுன. ரஜினி சொல்லவே வேணாம், அவர் வந்து புலபொலன்னு பொழந்துருவார். சும்மாவே அவர் வந்து நின்னா புயல் இடி மழை தான். இல்லைங்க, டிஆர் வந்து பயங்கர வைப்பு. அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதாவது சோர்வுங்கிறதே அவருக்கு கிடையாது. காரில் சாஞ்சது இதில் பேனட்டில் அடிக்க ஆரம்பித்தாருன்னா கட்டாயமாக அங்கே சுற்றி உள்ளவங்களாம் ஆடணும். இன்னொன்று வந்து இவர் வேகத்துக்கு அவராலெல்லாம் ரஜினியே ஸ்பீடான ஆள், அது வேற. அந்தனண்ணா வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ. இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு சாங் போயிட்டுருக்கு, சிட்டுக் வைப்ஸ் அப்படின்னு. சும்மா டி ராஜன் சாரோடைய வாய்ஸில் ரஜினி சார் ஆடுறாரு. எனக்கு தெரிஞ்சு என் வயசில் பார்த்த வரைக்கும் இப்படி ஒரு காம்பினேஷனாக நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி நடக்கணும்னாவது ஏதாவது பேச்சுவார்த்தையாவது இருந்திருக்கா? இல்லை உள்ளபடியே டிஆரும் ரஜினியும் ஒரே ஃப்ரேமில் வந்திருந்தாங்கன்னா அதோடைய வைபே வேற, இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆமாம்மா, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு இதில் தோணுச்சு. ஆக்சுவலாக ரஜினி பாடுறது தனியாகவும் டிஆர் அனிருத் பாடுறது தனியாகவும்மா அதில் இருக்குது. பட் ரெண்டு பேரையும் பாட வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாம். அண்ட் இந்த சாங்கை பார்க்கும்போதேண்ணா எனக்கு என்னன்னா இந்த ஒரு மியூசிக்கே ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், ஞாபகம் இருக்குது. அதை எப்படி லோகேஷ் இதில் இன்க்ளூட் பண்ணார், அதை இன்க்ளூட் பண்ணாலும் டிஆர் சார் எப்படி இதை அக்செப்ட் பண்ணாருன்றது எனக்கு இந்த கொலாபரேஷனே பயங்கரமாக இருக்குது. இது இப்படி யோசிக்கவே முடியல. இல்லைங்க, டிஆர் வந்து பயங்கர வைப்பு. அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதாவது சோர்வுங்கிறதே அவருக்கு கிடையாது. அப்படி ஒரு மனுஷன் எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அப்படி இருப்பார். அவர் ஒரு புத்துணர்ச்சியோடையே இருப்பார் அவர். ஆமாம் ஆமாம், நான்லாம் அவர்கிட்ட இருக்கும்போது அப்படியே பேசிட்டே இருப்பார். டக்குன்னு ஒரு பாட்டு அடிப்பார், டங்கு 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 டங்குன்னு. அந்த காரில் சாஞ்சது இதில் பேனட்டில் அடிக்க ஆரம்பித்தாருன்னா கட்டாயமாக அங்கே சுற்றி உள்ளவங்களாம் ஆடணும். அப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அவர் வந்து இந்த இன்டர்வியூவில் பண்ண அந்த மேனரிசம், அவர் பாடி காமிச்சது, அந்த இன்டர்வியூ எங்கேயோ அனிருத் பார்த்து அடடா இப்படி சூப்பராக ஒரு விஷயம் இருக்குன்னு அதை மட்டும் தனியாக தூக்கிட்டு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அதே மாதிரி அனிருத் வந்து ஹீரோவாக வரப்போகிறாரு, ஹீரோவாக மாறப்போகிறாருன்னு ரொம்ப நாளாக ஒரு டாக் ஒன்று இங்கே போயிட்டு. ஆனால் இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பார்த்தோன்னா. ஏன்னா அனிருத் வந்து அவ்வளவு அந்த இதை வச்சுட்டு ஆடுறது, அவருக்கு ஒரு ஸ்டைலை ஃபார்ம் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து அனிருத் ஒரு முழு நடிகராக மாறிக்கிட்டு இருக்காருங்கிறதையும் நமக்கு காட்டுது இந்த சாங்கு. இப்போ இந்த கேள்வினால நான் கேட்குறேன்னா, ரீசெண்ட் டைம்ஸ் அனிருத்தே சொல்லிட்டு இருந்தாரு, நான் ரொம்ப கம்மியான சாங்ஸ் தான் பண்ணுறேன், நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பட் ஒரு சாங்கும் கரெக்டான டைம் கேப்பில் வரதுனால நான் நிறைய பாடல்கள் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஒரு சாங் கம்மியாக பண்ணுறதுக்கான காரணமே அடுத்த ஒரு ஹீரோ ஆக போகிறாரா, அந்த நகர்வு நோக்கி போய்? இல்லை இல்லை, அப்படி கிடையாது, டைம் எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதாவது அனிருத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா சொல்லுவாங்க அந்த தியேட்டர் நாளைக்கு ரிலீஸு தியேட்டருக்கு அந்த கியூப் போகிற வரைக்கும் அவர் பண்ணிகிட்டு இருப்பாருங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் இந்த கடைசி நேரம் வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதே இல்லை. இதில் இது ஒரு சவுண்டு போடலாம், இப்படி ஒன்று போடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அதனால தான் அவருக்கு டிலே ஆகுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக. அண்டு இதுக்கு முன்னாடிண்ணா ரஜினி சாரும் ஒரு பெரிய ஹைட்டில் இருந்திருக்காரு, அதே சமயத்தில் டிஆர் சாரும் அதே ஹைட்டில் இருந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி இந்த டேரக்டர்ஸ் கொலாபரேஷன் நடக்குதுண்ணா? ஒருவேளை எனக்கு ஒரு டவுட்னா, டிஆர் சார் டேரக்ட் பண்ண ரஜினி சார்கிட்ட அப்படி ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை போச்சா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பல வருஷமாக இருக்கீங்க. இல்லை இல்லை, அவர் டிஆருடைய மென்டாலிட்டிக்கு ரஜினியோடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர். அவர் இப்போ ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு அவர் பண்ணும்பொழுது இவர் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்கணும்னு நினைப்பார். அவர் சொல்கிறத இவர் கொஞ்சம் அக்செப்ட் பண்ண மாட்டார். ஸோ அதெல்லாம் இருக்குல்ல. இன்னொன்று வந்து இவர் வேகத்துக்கு அவராலெல்லாம் ரஜினியே ஸ்பீடான ஆள், அது வேற. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் ஒன்று நினைப்பார், ரஜினி ஒன்று கட்டாயமாக நினைப்பார். என்னால் அதை உணர முடியுது. ஏன்னா இவருடைய தாட்ஸு, இவருடைய ஸ்டைல் வேறு, அவருடைய ஸ்டைல்லாம் வேறு. அப்போ ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டு கலவரமாக தான் இருந்திருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணாத வரைக்கும் சௌரியம், அது அதற்கான முயற்சியை எடுக்கலை அவங்க. ஆமாம். அண்டு டிஆர் சாரை பொறுத்த வரைக்கும்னா, எஸ்டிஆர் அண்ட் டிஆர் சார் ரெண்டு பேரும் வந்து இந்த எம்மாடி ஆத்தாடி சாங் வந்து பயங்கர ஹிட்டு. ஆமாம், அந்த வைபே வந்து பயங்கரமாக இருக்கும். அடுத்து மறுபடியும் அவங்க வல்லவன்லேயும் ஒரு சாங் பண்ணியிருந்தாங்க, அவரே வந்து டான்ஸ் ஆடி இருப்பார்.
இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்படி ஒரு காம்பினேஷன் மறுபடியும் நடக்குமா? ஏன்னா இந்த சாங்ல மீண்டும் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுனால நமக்கு அங்க ஒரு கியூரியாசிட்டி வருது. இல்லை, அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ சிம்பு வந்து அப்பாவோட சேர்ந்து ஒரு சாங் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா கட்டாயமாக பையனுக்காக அவர் வந்து நிற்பார். ஏன்னா அவருடைய உலகமே இவங்க தான். குரல், சிம்பு, இலக்கியா, இதுதான் அவருடைய உலகம். அதை தாண்டி அவர் எப்போவுமே சிந்திச்சது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னால் கூட இப்போ சிம்பு மாதிரி ஒரு பையன் சார் இருந்தால் ஆரம்பிப்பார் அவர். இப்போ நீங்கள் சார் சுரேஷ் மாதிரி ஒரு பையன், ரமேஷ் மாதிரி ஒரு பையன்லாம் ஒரு வாயிலேருந்து வரவே வராது. அப்படி தன்னுடைய உலகத்துலேருந்து ஒரு அழைப்பு வருதுன்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டார்ல அவர். அதை சிம்பு வந்து செய்வாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிஆருக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்தார். சரி, அவருக்கு ரொம்ப நம்ம வந்து வேலை கொடுக்கக்கூடாது, அவர் ரெஸ்ட்டில் வச்சுக்கணும்னு ஒரு பையனாக அவர் நினைப்பார்ல. அவரை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து நிற்க வச்சு ஆட வச்சு அது அவருடைய ஹெல்த்துக்கு சரியாக இருக்குமான்லாம் அவர் பார்ப்பார்ல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டிஆர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இவங்க நினச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளே வலைபேச்சில் சொன்னோம், இந்த சாங் வந்து அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரோமோ சாங் சன் பிக்சர்ஸ் ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு இருக்காங்க, டிஆர் அனிருத்தும் தான் அதில் வரப்போகிறாங்கங்கிற தகவலை நம்ம ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த சாங் தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சாண்டி கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. எப்படின்னா இருந்துச்சு இந்த ஓவரால் ப்ரோமோவில் பார்க்கும்போது? இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. அது வந்து இப்போ இந்த தினேஷ் மாஸ்டர் தான் இந்த மாதிரி சட்ட காலரை தூக்குறது, இந்த மாதிரி துண்டு வச்சுட்டு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவார். அதை இவரும் பண்ணியிருக்காரு சாண்டி மாஸ்டர். நல்லாவும் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 50 பேர் ஒரே நேரத்தில் அந்த துண்டை வச்சு ஆடும்போது அது ஏதோ ஒரு யூனிஃபார்மாக இருக்குது. ரஜினி சொல்லவே வேணாம், அவர் வந்து பொழந்துருவார். சும்மாவே அவர் வந்து நின்னா புயல், இடி, மழை தான். ஸோ அவர் இந்த படத்தில் இன்னும் ரொம்ப எந்துவாக மாறி இருக்கார். எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக. ஆனால் இந்த கூலி படத்தை பற்றி பேசும்போது ஓவராலாக இந்த இந்தியா ஃபுல்லாகவே ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குண்ணா. ஏன்னா இந்தி சைடில் யார் போனாலும் அமீர் கான் சாரை விடாமல் இந்த கேள்வி கேட்குறாங்க. இதோட எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எப்படின்னா இருக்குது? நிறையா இருக்குது. முக்கியமாக லோகேஷ் கனகராஜுக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே ரஜினி படம்ங்கிறது தனி மாசு, ரஜினியோட லோகேஷ் கனகராஜ் சேரும்போது அது இன்னும் கூடுதலாக மாறுது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகுது. சன் பிக்சர்ஸ் பண்ணுற படங்கிறதுனால இன்னும் கூடுதல் விளம்பரங்கள், அது தனி ஒரு அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய வைப் இருக்குது. சூப்பர். அண்டு ரீசெண்டாக குபேரா ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே தமிழில் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லைனா, ஆனால் தெலுங்குல நல்ல ரெஸ்பான்ஸு, படம் 100 கோடி அப்படின்றத சொல்கிறாங்க. ரஜினி படம் எப்படி தெலுங்குல ஓடுமோ அந்த அளவுக்கு தனுஷ் படம் ஓடி இருக்குன்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைனா? உண்மைதான். இப்போ தெலுங்கில் வந்து அந்த படம் பெரிய கிட்டு 100 கோடியாங்கிறது எனக்கு தெரியாது. பட் அந்த படம் அங்கே வந்து பெரிய கிட்டு உள்ளபடியே அங்கே வந்து நீங்கள் ஃபேக்கான ஒரு சக்ஸஸ் மீட்லாம் வைக்க முடியாது. இங்கே ரிலீஸ் ஆகிட்டு மறுநாளே வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அங்கே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க நிஜமாகவே சினிமாவை வந்து ரொம்ப ரசிக்கிறவங்க, சினிமாவுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க தெலுங்கில். ஸோ அதனால் கரெக்டான ஒரு வசூல் இல்லாமல் அந்த சக்ஸஸ் மீட்டை முதல்ல அவங்க நடத்திருக்கவே மாட்டாங்க. அதனால் நான் அதை நம்புகிறேன் அங்கே அந்த படம் ஓடிச்சுன்னு. இன்னொன்று வந்து அங்கே படம் ஓடினதுக்கு காரணம் தனுஷ் கிடையாது, நாகார்ஜுனாக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. படத்தில் வந்து அவர் கையில் துப்பாக்கி எல்லாம் வச்சு சுடுறது போகிறது ஒரு வர்றதெல்லாம் அவ்வளவு ரசிச்சிருக்காங்க அவங்க. அதோடு சேர்ந்து தனுஷ் நடிப்பை ரசிச்சிருக்காங்க, கூடவே ராஷ்மிகா வேறு இருக்காங்க. ஸோ அதனால் அந்த படம் அங்கே ஹிட். அண்டு இந்த சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், குபேராவில் எது நடந்தாலும் இருக்கட்டும்னா தனுஷ் வந்து ஃபஸ்ட்டு பேசிட்டு ஃபஸ்ட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் ரீசெண்டாக ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நாகார்ஜுனாவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காங்க. திடீர்னு தனுஷ் உள்ளே போயிட்டு சார் நான் இந்த மாதிரி நான் பேசிடுறேன் அப்படின்றது அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நாகார்ஜுனாவுடைய முகமும் மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இது கட்டாயமாக அது ஒரு நாகரிக குறைவு தான், அதை பண்ணக்கூடாது. ஏன்னா நாகார்ஜுனாலாம் எவ்வளோ பெரிய ஜீனியஸ், அங்கே வந்து எவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ண ஒரு பெரிய ஹீரோ. அப்போ அவருக்காக பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு குறுக்க போகிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். அதை அவர் தவிர்க்கணும். இன்னொன்று வந்து எல்லா மேடைகளிலும் நான் சீக்கிரம் பேசிட்டு கிளம்புறாங்கிறது அவருடைய நேர நெருக்கடியாக இருக்கலாம். பட் எல்லா மேடைகளையும் அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது தவறு தான். அண்ட் இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷ் அவர்கள் முன்னாடி போனது காரணமே வந்து எப்பயுமே ஒரு ஹீரோனா கடைசியில் பேசுவாங்க, ஆனால் அவர் நாகார்ஜுனா ஒரு ஹீரோன்னு நினைக்கிறாரு, அதனால தான் அவர் அப்படி ஒரு செயல் பண்ணார் அப்படின்றத சொல்கிறாங்களா? அதை அவர் தானே சொல்லணும் மேடையில். சார் இது சீனியாரிட்டி படி நீங்கள் தான் கடைசியாக பேசணும், அதனால் நான் முன்னாடி வந்துட்டேன்னு சொன்னால் அங்கே வர்ற கைத்தட்டலே வேறு. அப்போ டோட்டலாகவே நம்முடைய பார்வையை மாறிடும் இல்லையா? அப்போ அதைத்தானே அவர் அங்கே சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் பண்ணால் நீங்கள் புரிஞ்சுங்கிறத நம்ம எப்படி. ரொம்ப நன்றிண்ணா, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். தேங்க்யூண்ணா. நன்றி.